அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு பாலசுந்தர ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. காரக ரீதியில் நல்ல புரிதல் ஏற்படுவதற்காக ஒரு கேள்வி. ஒரு பாவம் தன்னுள் மற்ற 12 பாவ காரங்களை வைத்துள்ளது. 6ஆம் பாவத்தில் உள்ள மற்ற 12 பாவ காரங்களை தயவு செய்து பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ஒரு அருமையான கேள்வி. 6வது பாவத்தில் மட்டும் இல்லை, எல்லா பாவத்திலையும் 12 பாவங்களுடைய ஒரு காரங்கள் இருக்கு. இவர் 6ஆம் பாவத்தை மட்டும் கேட்டிருக்காரு, ஒரு புரிந்து கொள்வதற்காக. அதில் நிறைய சொல்லலாம். அப்போ உதாரணத்துக்கு 6ஆம் பாவத்தில் ஒரு காரகத்தை எடுத்தாவே அதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். இப்போ 6ஆம் பாவத்தில் ஜென்ரலா அதில் இருக்கக்கூடிய முதல் பாவத்தோட காரகம், 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல் பாவத்தோட காரகம் அப்படின்னா என்னன்னா, லக்ன சப்ளால் 6வது வீட்டு தொடர்பு கொண்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். அப்போ என்ன அப்படின்னா, நோய் வெற்றிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு காரகம் அப்படின்னா என்னன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு பாவத்திலும் 12 பாவத்தோட காரகம் இருக்குன்னு சொல்றோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த பாவத்துடைய சப்ளாடு 6வது வீட்டு தொடர்பு கொண்டா என்ன விளைவோ அதுதான் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் பாவத்தோட காரகம். லக்ன சப்ளாடு 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாவ காரகம் என்பது வெற்றி நோய்கள் சொல்லலாம். 2ஆம் பாவத்தோட காரகம் என்பது கடன் அல்லது திருப்பி தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவத்தோட காரகம் தைரியம் சொல்லலாம், மனோபலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6வது பாவனாவே வெற்றி ஸ்தானம், 3வது பாவம் மனோதிடம் அப்படின்னு சொல்றதால வெற்றின்னு சொல்றதால நம்ம மனோபலம் தைரியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 4ஆம் பாவத்தோட காரகம் 6ஆம் பாவத்தில் உள்ள 4ஆம் பாவ காரகம் என்பது பெரிய கனமான பொருட்களை வாங்குதல், தேவைக்கு அதிகமான வாகனங்கள், சொத்துக்கள் அதிகமாக வாங்கிறது, அகன்ற வீடு, இந்த மாதிரிலாம். 4வது பாவம் 6ன்னும் போது மல்டிபிள், அந்த 4வது பாவத்தோட காரகம் மல்டிபிள் ஆகுது இல்லையா, அதனால பெரிய பெரிய வாடகை விடுதல், இந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கலாம். 5ஆம் பாவ காரகம் விளையாட்டு போட்டிகள், விளையாட்டு கலைத்துறை, இதில் நல்ல வெற்றியாளராக திகழ்தல். விளையாட்டு, ஏன்னா விளையாட்டு போட்டிகள், அதாவது எதுலையும் போட்டி, அந்த கலை விளையாட்டு இது சம்பந்தமான வகையில் ஒரு போட்டி. ஏன்னா 6ன்னா வெற்றி அப்படிங்கிறதுல போட்டியிட்ட தானே வெற்றி பெற முடியும். அதனால விளையாட்டு போட்டிகள்னு சொல்லலாம், கலை போட்டிகள் அப்படிங்கிறது. 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய 6வது பாவத்தோட காரகம் என்னன்னா, உணவு, உடை, வைத்தியம், வேலைக்காரர்கள், உடல் உழைப்பு, இந்த மாதிரி வரக்கூடியது, மாத சம்பளம், இந்த மாதிரி. ஏன்னா அது 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய அதே 6ஆம் பாவத்தோட காரகம். 7ஆம் பாவத்தோட காரகம் சத்துரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம், வெற்றி, எதிராளியை வெற்றி பெற வைத்தல் அப்படின்னு சொல்லலாம். 2வது மனைவிக்கு வரக்கூடிய இழப்பு, மனைவி மூலம் மனைவிக்கு வரக்கூடிய இழப்பு, மனைவி தனக்கு அடங்கியிருத்தல், இல்ல மனைவியின் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். 8வது பாவத்துடைய காரகம் கடின உழைப்பு, நோய், கடன் அதிகரித்தல், திடீர்னு கோபம் வருது, மற்றவர் மீது கடுமையான ஆதிக்கம் செலுத்துதல். அதாவது 6ஆம் பாவம் என்பது ஆதிக்கம் செலுத்துதல், அதுல இருக்கக்கூடிய 8ஆம் பாவ காரகம் என்பது மற்றவர் மீது கடுமையான ஆதிக்கம் செலுத்துதல். அதனால ஜாதகருக்கு பிரச்சனை வர மாதிரி ஆயிடும். அது மாதிரி கடின உழைப்பு, அதாவது இந்த 6வது பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ இது எல்லாம் அதிகரிச்சுட்டே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த 8ஆம் பாவ காரகம். அடுத்து 9ஆம் பாவ காரகம், அது ஆராய்ச்சிகளில் வெற்றி, கடன் வாங்கி அதை முடங்குதல், இந்த மாதிரி அமைப்பு ஆராய்ச்சிகளில் வெற்றின்னு சொல்லலாம். 10ஆம் பாவ காரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் உள்ள 10ஆம் பாவ காரகம் தொழில் உயர்வு, பதவி உயர்வதெல்லாம் வருது. 11ஆம் பாவ காரகம் உங்களுக்கு விருந்து உபச்சாரத்தில் மரியாதை கிடைத்தல், இந்த மாதிரி. 11ங்கிறது என்ன அப்படின்னா, நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு. 12வது பாவத்தோட காரகம் என்பது வாகன கடனை திருப்பி தருத்தல். இந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு வரலாம் அந்த காரகத்தை. உதாரணத்துக்கு இப்போ 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரகம், அதாவது நம்ம நோய் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அதில் 1ஆம் பாவத்தோட காரகம் என்பது தலையில நோய், 2ஆம் பாவத்தோட காரகம் என்பது அப்படின்னா என்னன்னா, நோய் அப்படிங்கிறத விஷயத்தை எடுத்தீங்கன்னா, 6ஆம் பாவத்தில் நோய்ங்கிறது 6ஆம் பாவத்தோட காரகம், அதில் 12 பாவத்தோட காரகம் வந்தால் நோயின்னு சொல்லலாம். 2ஆம் பாவத்தோட காரகம் அது 1ஆம் பாவத்தோட காரகம் உடம்புல இருக்கிற காய்ச்சல்னா எல்லா பகுதியிலும் நோய் வருது இல்லையா, அந்த மாதிரி. உடம்பு செயலிழந்து போதல், தலைப்பகுதியில் தலையில வரக்கூடிய நோய்கள். 2ஆம் பாவத்தோட காரகம் கண்ணு, பல்லு, வாய், இவற்றில் சம்பந்தமான நோய்கள். 3ஆம் பாவத்தில் இருக்கிற காரகம் நரம்பு மண்டலம் சம்பந்தமான நோய்கள், மனநோய், இந்த மாதிரி. 4ஆம் பாவத்துக்கான காரகம் சக்கரை நோய், இந்த மாதிரி. 5வது பாவத்தோட காரகம் உயிரணுக்கள் குறைதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில பிரச்சனைகள், வெள்ளை அணுக்கள் குறைதல் சம்பந்தமான பிரச்சனைகள். 6ஆம் பாவத்தில் வயிற்று சம்பந்தமான, இந்த மாதிரி 12 பாவத்திலோட காரகத்தை அப்படியே நம்ம நோய் காரகமாக மாற்றிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்திலையும்
அந்தந்த பாவங்கள் 6ஆம் பாவத்தை தொடர்புகளோ கொண்டா அந்த காரகத்தை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் சார். இதை வந்து நான் விதியும் மதியும் என்ற புத்தகத்தில் முதல் புத்தகம் எனக்கு ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து நான் தெளிவாக வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். அதான் என்னுடைய முதல் புத்தகம். அதில் வந்து பேஜ் 54, 55, 56 அந்த பேஜில் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் படிச்சுக்கலாம்.